காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்ச வெறும் 4 நாளில 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கடந்து போயிட்டு இருக்கு. 11 வருஷமா பிஜேபி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சேர்த்து வச்சிருக்கிறது வெறும் 8.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ். சரி, யார் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, எதுக்காக இது ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர் கோர்ட்ல கேஸ் போறாரு, எனக்கு சீனியர் அட்வொகேட் போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த கேஸை விசாரிக்க வந்த தலைமை நீதிபதி அந்த வழக்கறிஞருடைய செயல்பாடுகளை எல்லாம் நோட் பண்றாரு. அவர் ரொம்ப ஆக்ரோஷமா வாதாடி இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, அவர் ஒரு சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்டா இருந்திருக்காரு. சோ இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்த அந்த தலைமை நீதிபதி, ஏன் வேலை இல்லாத இளைஞர்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்துடுறீங்க, வக்கீல் தொழிலுக்கு வந்துடுறீங்க, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கீங்க, ஆர்டிஐ போடுறீங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறீங்க, கடைசியில எல்லாரையுமே தாக்க ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை கேட்ட ஒரு கரப்பாம்பூச்சிக்கு வந்துச்சு பார் கோவம், இரியா நான் கரப்பாம்பூச்சி கட்சினே ஒன்னு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சு அதுல இப்ப 10 மில்லியன் கரப்பாம்பூச்சிகள் சேர்ந்திருக்காங்க. அதுல ஒரு சில கரப்பாம்பூச்சினா கெட்டதை மட்டும் பண்ணாது நல்லதும் பண்ணும் அப்படின்னு சொல்லி குளம் குட்டை எல்லாம் கிளீன் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ கிளீன் ஆனா சரி. இந்த கரப்பாம்பூச்சி பார்ட்டிக்கு கிடைக்கிற சப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தலைமை நீதிபதி, ஐயோ நான் அப்படி சொல்லல, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க, நான் சொன்னது போலியா டிகிரி சர்டிபிகேட் வச்சுட்டு சுத்துற இளைஞர்களை தான் மீட் பண்ண அப்படின்னு மன்னிப்பும் கேட்டாரு. இருந்தாலும் இந்த கரப்பாம்பூச்சிகள் சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த கரப்பாம்பூச்சிகள் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு, வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்.